எல்எஸ்டி கிட்ட என்னதான் இல்லை, எல்லாமே இருக்குது, என்ன ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்ஜுரி அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்லேருந்து அப்படியே போனோம்னா எல்எஸ்டிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சைன்க்கு ஏதோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க பேஜ். அதனால் அதை வச்சு மேபி இப்போதைக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கன்ஃபார்மாக வந்து ஃபுல் ஃபிட்டாக இல்லை கேம் விளையாடுவாரா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் வந்து அவங்க எதுவும் சொல்லலாம். மேபி ஃபுல்லாக ஃபிட் ஆகி ஒரு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அவர் விளையாடலாம். அதை தாண்டி மேபி வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட மாட்டாங்க. பிகாஸ் அது ஏதோ பண்ண போய் அது இன்னும் பெருசாக வந்து இதாகிடுச்சுன்னா வந்து ஃபுல் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மேபி ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இம்பாக்ட் பிளேயரில் கூட வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தீபக் சகருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மைனர் இன்ஜுரி இருக்கிறனால கன்ஃபார்ம் இந்த மேட்ச் எல்எஸ்டியோட பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இருந்தாலே வந்து உள்ளே வரது அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இந்த பக்கம் தேஷ்பாண்டே ஷர்துல் நல்லா போட்டுட்டு இருக்கிறனால மேபி அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு மாதிரி குட் நியூஸாகவும் மாறி இருக்கு. செலெக்ஷனில் குழப்பம் வராமல் ஆயிடுச்சு இல்லை ஆக்கிட்டாங்களான்னு சமீப காலங்களில் இப்படி தான் எதுவும் நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் சிஎஸ்கே சைடில் டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா சில பேச்சுகள் ஆக்சுவலாக வந்து பேசவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா ஒரு மாதிரி ஃபிட் ஆகிட்டாங்க. ஸோ ருத்ராஜ் கண்ட்ராவோட பார்ட்னர்ஷிப் பெருசாக ஸ்டார்ட் கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் சைடாக இருந்துச்சு. அதனால் வந்து பெருசாக நம்ம கான்வேயை பற்றி யோசிக்கவே இல்லை. பட் இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகி அவர் வெளியே போயிட்டார், அவர் கிளம்பிட்டார். ஸோ அவ்வளோதான் வரமாட்டார். அவருக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேலேருந்து கிளீசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை எடுத்துருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர் தான், எனக்கே பார்த்த ஞாபகம் இல்லை. பட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்செல்லாம் ஆடி இருக்கு. நல்லா யார்கஸ் போடுற பிளேயர் மாதிரி எனக்கு அங்கங்கே வீடியோ ஃபுட் வச்சு கிடைச்சிது, அதில் பார்த்து. பட் இந்தியன் கண்டிஷன் இதெல்லாம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸ்டார்க்கே போட்டு இங்கே வெளுவெலுன்னு வெளுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எதையும் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப டவுட்டு. பிகாஸ் இப்போ இருக்கிற செட்டே ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. பத்திரனா அந்த முஸ்தபிசுரே பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. டேஸ்ட் பாண்டியா வேறு நான் பயங்கரமாக பில்டப் ஆகி வந்திருக்காரு. அந்த இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா, இப்போதைக்கு ஐபிஎல் 2024 மோஸ்ட் டாட் பால் போட்ட பிளேயர் லிஸ்ட்டில் நம்பர் 5 இருக்க தேஷ்பாண்டே 51 டாட் பால் போட்டிருக்கு. என்னாலேயே நம்ப முடியல. பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் வீரராக மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் பழக்கம் போல் வந்து சிஎஸ்கே பற்றி பேசுறதுக்கு பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா டீம் ஒரு மாதிரி செட் ஆகி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த டேரல் மிச்சல் மட்டும் இன்னும் வந்து ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அதனால அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கல, பொதுவான பேச்சுகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு. என்ன மொயின் அலியை வந்து மேபி வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, பிகாஸ் அவர் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனாகவும் இருக்கும். எல்எஸ்டி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கேமில், அதாவது போன வருஷம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவரை மேபி வந்து பேக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுகள் உலாவிட்டு இருக்கு. பட் ஜஸ்ட் ஒரு ஃபேன்ஸ் தாட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுங்கிறது டவுட் தான். மேபி இம்பாக்ட் பிளேயரில் வச்சுட்டு அங்கேருந்து வேணால் மொயின் அலியை வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் டேரெக்டாக டேரல் மிச்சல் வந்து தூக்குவாங்கன்னு தெரியல. டேரெக்டாக டேரல் மிச்சல் வந்து தூக்குறதுக்கான ஆப்ஷன் ரொம்பவே கம்மி. நமக்கு தான் தெரியுமே. சிஎஸ்கேவோட ட்ரெண்டே அப்படி தான். பட் மேபி ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனாக இருக்கிறனால அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. பட் இவ்வளோ நாள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ தூக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரி டீசெண்டான ஃபார்மாக தான் இருந்திருக்கு. ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, அடிக்கவே முடியலன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை கொடுக்க முடியல. இந்த மாதிரி பிளேன்னு நமக்கும் தெரியும். அதுக்கு அதிகலங்க வச்சுருக்காரு செமிஃபைனலில் இந்தியாவை. ஸோ ட்ரஸ்ட் பண்ணலாம். இன்னும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணல டீமோட விக்டரியை. ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவ்வளோ பெருசாக யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே அந்த பக்கம் எல்எஸ்டியை பற்றி பேசணும் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்எஸ்டியில். எதுவுமே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்னன்னா அந்த ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கல. ஸோ பவர் பிளேயில் டிகாக் ப்ராமிசிங்காக ஆடி கொடுப்பாரு. பட் இதில் டிகாக் கட்டாந்து அந்த இன்னிங்ஸ் வரல. அது கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ பிளேயராக இருந்தால். பட் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா கேஎல் ராகுலோட அந்த இன்னிங்ஸு அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கேஎல் ராகுல் ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளேயர். அவரால் எங்கேருந்து வேணால் ஷிஃப்ட் பண்ணி ஆட முடியும். எப்போ வேணால் வந்து ஒரு 6 பால் 6 6 அடிக்க முடியுமா, அந்த எபிலிட்டி இருக்குது. அடிப்பாருன்னு சொல்ல எபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு 30 ஓவர் வந்து டொக்கு வச்சு ஆடணுமா, இருக்கிறதே 20 ஓவர் மேட்ச் தான். பட் சும்மா சொல்கிறேன், அதுவும் அவரால் முடியும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மல்டி டேலண்ட் இருக்கிற பிளேயர். இது எல்லாத்துக்கும் யார் வேணால் ஒத்துப்பாங்க. சத்தியமாக வாய்ப்பே இல்லை ஒத்துக்க மாட்டான்னு சொல்கிறது. பட் என்னென்னா அங்கங்கே வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாகிடுது. அப்பப்போ அவர் நார்மல் கேம்லேயே ஆடலாம். இல்லை வந்து நான் வந்து கேமை கடைசி வரையும் ஒரு கேப்டனாக வந்து நான் நின்று கடைசி வரையும் ஒரு எண்ணில் வந்து ஆடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சான்னா மேபி நீங்கள் ஓப்பனிங் விட்டுட்டு தேவதத் படிக்கல் இருக்கார், இல்லைனா மேயர்ஸ் இருக்கார். மேயர்ஸும் டிகாக்கும் ஓப்பனிங் விட்டு எப்படியும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஓப்பனிங் எதுவும் கிக் ஆஃப்ஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து பிளேயர்ஸை மாற்றினா எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போது கிடையாது. இவங்க நல்லா ஓப்பனர்ஸ் இதுவரையும் நல்லா ஆடிட்டு அப்போ பிரச்சனை வந்து மாற்றினா தான் எதோ கேள்வி கேட்பாங்க. அதுதான் ஓப்பனிங் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்குது. ஸோ மேயர்ஸையோ இல்லை டேவிட் படிக்கலையோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த பொசிஷன்ஸ்னால அந்த பிளேயர்ஸோட ரோல் வந்து மாறலாம். இப்படி இங்கே ஒரு மாதிரி ஆடுவாங்க,
அங்கே ஒரு மாதிரி ஆடுவாங்க, ஓப்பனிங் ஸ்பாட்டில் வேறு மாதிரி ஆடலாம். கேஎல் ராகுல் ஒரு சைடில் வந்து நான் கடைசி வரையும் இன்னிங்ஸை வந்து இருந்து டீமுக்காக வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா மிடில் ஆர்டர் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் 5 பொசிஷனில் நம்பர் 1 டவுனில் கூட ஆடலாம். இல்லை நான் ஓப்பனிங் தான் ஆட போகிறேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் வந்துட்டார்னா பவர் பிளேவை யூஸ் பண்ணுற மாதிரியான இன்னிங்ஸ் தயவு செஞ்சு ஆடுங்க. ஏன்னா அந்த பக்கம் டிகாக் வந்து இதை பண்ணார்னா கேஎல் ராகுல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயும் போலவே ஆடிட்டு போகலாம். பட் டிகாக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோலை பண்ண முடியாமல் போகிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு சைடில் வந்து இவர் ஒரு மாதிரி வந்து ஐயோ நாம தான் அடிச்சாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ட்ரை பண்ண போய் வந்து அது கேட்ச் ஆகிடுது. ஒன்று கடைசி வரையும் நின்று அந்த மைண்டில் வந்து ஆடணும், கடைசி வரையும் நான் நிற்க போகிறேன், அந்த சைடில் இருக்கிறவங்களாம் வந்து அடிங்க அப்படின்னு. இல்லைனா இவரே வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த பவர் பிளேஸை யூஸ் பண்ணி ஒரு ஓப்பனராக அந்த ரோலை ப்ளே பண்ணி கொடுத்துட்டு போயிடணும். ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும். நடுவில் ஸ்டக் ஆகிறார். ஒரு பக்கம் டிகாக் அவுட் ஆகிறது தான் ஒரு மெயின் பிரச்சனைன்னு சொன்னாலும் இன்னொரு சைடில் இவரோட ரோலில் இவர் கொஞ்சம் வந்து குழம்பிடுறாரு. இப்போ நான் நின்று ஆடுறதா அடிச்சாடுறதா அப்படின்னு. ஸோ மேபி டிகாக் அடிக்க ஆரம்பித்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். பட் டிகாக் அடிக்கலை அப்படிங்கிற பட்சம் டிகாக் மட்டுமே வச்சு நம்ம பேச முடியாது. ஏன்னா ஓப்பனர் 2 பேர் தான். ஸோ ஒரு எண்ணில் ஒருத்தர் அடிச்சாருன்னா இன்னொருத்தர் நிற்கணும் அப்படிங்கிறது நார்மல் பாலிசியாக எப்பயும் நார்மல் பாலிசி ஓகே ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இன்னொரு எண்ணில் அவர் அடிக்கலை அப்படிங்கும் போது பின்னாடி அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸால என்ன பண்றதுங்கிற ஐடியாவே இல்லாமல் போயிருது. அந்த 1-1 பிரச்சனை பயங்கர பிரச்சனையா இருக்குது. டேவிட் படிக்கலை யூஸ் பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் போன மேட்ச்ல தீபக் பூரா வச்சு யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக தீபக் பூரா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ தூக்கி 1-1 போடவும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா தெரியல. ஸோ அங்கே அவர் ஆடி கொடுப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் என்ன நினைக்கிறேன்னா கேஎல் ராகுல் ஓகே நீங்கள் நல்ல பிளேயர் தானே, ஒரு நம்பர் 3ல் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும் டீமுக்கும். ஓப்பனிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், இந்த பக்கம் வந்து 1-1 பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். தீபக் கூட அந்த ஆஃப்டர் ஒரு 12 to 15 ஓவர்ஸ் அந்த கேப்பில் வந்தாருன்னா அந்த இன்னிங்ஸ் கரெக்டாக வந்து அடிச்சு கொடுப்பாரு. அவரோட கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிக்கலஸ் பூரன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வர மாதிரி நிலைமை ஆகிடுது. அவர் ஒரு ஃபினிஷர் ரோலில் ஒரு 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து இறங்கின மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவருக்கு எங்கே இருக்க முன்னாடி இருக்கிற எல்லாம் அவுட் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் நிக்கலஸ் பூரன் வந்து ஆடி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அந்த நிலமை போகுது. பட் அந்த மாதிரி கண்டிஷன்லேயே அவர் வந்து பேட்டிங் ஆடி கொடுக்கறனால தான் ஓரளவுக்கு வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ்லாம் வந்து ஸ்கோர் ஓரளவுக்கு ஒரு 160 பக்கம் வந்தது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டோயினிஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கேமுக்கு வரல, ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காரு. ஆயுஷ் படாலையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் சைடில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருமே வந்து அந்த டாப் ஆர்டர் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிறதுனால மிடில் ஆர்டர்ஸுக்கு ஐடியா பெருசாக வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடுது. அந்த குழப்பத்திலேயே முக்கால்வாசி ஓவர் முடிஞ்சு போயிடுது. கடைசியில் நிக்கலஸ் பூரன் வந்து எப்படியாவது அடித்து கடைசியாக 160 பக்கம் கொண்டு வந்தார். இதுதான் வந்து கடந்த காலங்களில் வந்து எல்எஸ்டியில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். பட் ஒன்ஸ் அந்த ஓப்பனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டேஞ்சர்ஸாக மாறிடுவாங்க. அது ஒன்று இப்போதைக்கு வந்து அது தானாக க்யூர் ஆகணும், இல்லை இவங்களை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அதை க்யூர் பண்ணணும். இல்லைனா வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த இன்னொரு சைடில் போன மேட்ச்சில் நவீனுல்லாவுக்கு வந்து தூக்குனாங்க. என்ன ரீசன் தெரில, இன்ஜுரி அப்படின்னு சொல்லி பெருசாக எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. ஷமர் ஜோசப் வந்திருந்தார். அந்த நேமை வச்சு எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு லைட்டே இருக்குது. நவீனுல்லாக்கு அந்தளவுக்கு மோசமாலாம் போடல, நல்லா தான் போட்டார். மேபி அவரை ஏன் ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியாக லைட்டாக இருக்குது. இல்லை ஷமர் ஜோசப் ஒரு 140+ போடுறவர் அந்த ஸ்பீடை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனில் போனாங்களான்னு தெரியல. எப்படியும் வந்து 3 ஓப்பனிங் ஸ்லாட்டு கன்ஃபார்ம். யாராவது அட்லீஸ்ட் டிகாக் இந்த மேட்ச்சில் இருக்காரான்னு தெரில. ஸோ அது வேறு மேபி கேஎல் மேரிஸ் உள்ள வருவாரா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று எப்படியும் கேஎல் மேரிஸ் இல்லை டிகாக் வந்து ஓப்பனிங் வர மாதிரி வச்சுக்கலாம். அங்கே ஒரு ஸ்லாட் முடிஞ்சுது. ஸ்டோயினிஸ் கன்ஃபார்மாக இருக்கார், நிக்கலஸ் பூரன் கன்ஃபார்மாக இருப்பார். இன்னொரு ஸ்லாட் வந்து பெண்டிங்காக இருக்குது ஓவர்சீஸை பொறுத்தவரை. ஸோ அந்த ஒரு பிளேஸை ஷமர் ஜோசப் அந்த நவீனுல்லாக்கு வச்சு மேபி யார் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் இருக்காங்களான்னு தெரில. அட்லீஸ்ட் வந்து இந்த பக்கம் இம்பாக்ட் பிளேயர் ரூல்லையாச்சும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இப்போ மயங்க் வந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. பட் மயங்க் வரல அப்படிங்கிறதுல மேபி ரொம்ப வந்து அவரை டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் வின்னிங் காஸ்ட்டில் இருந்த ஒரு பிளேயர் இப்போ வந்து டிபெண்ட் ஒரு டீம் அப்படியே மாறிட்டு வருது அவர் மேலே. இப்போதைக்கு மெயின் பிரச்சனை வந்து இந்த ஸ்கோர். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனை பொறுத்தவரையும் வந்து இப்போ இருக்கிற பிச்சஸில் வந்து 160 வந்து போதுமாக தெரியல டிஃபெண்ட் பண்ணி ஆடுறதுக்கு. நீங்கள் லாஸ்ட்டு 3-4 கேமாகவே வந்து அவ்வளோதான் அடிக்க முடியாது. இங்கேருந்து ஸ்கோரை வந்து என் மேலே தூக்க முடியல. அதுக்கு தான் முன்னாடியே நான் சொல்லிட்டு அதுதான் வந்து அந்த ஓப்பனிங் அந்த இதாகல மிடில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மயங்க் யாதவ் வந்து பவர் பிளேயரில் வந்து யூஸ் பண்ணாங்க, எஃபெக்டிவாக இருந்தது. பட் மயங்க் யாதவ் இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி எஃபெக்டாக வேறு யாரும் பண்ண முடியும். கூட பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நவீனுல்லாக்கு யஷ்டாகூர் ஒரு மாதிரி வச்சு போட்டுறாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த 15 ஓவரே போக மேட்ச் 15 ஓவருக்குள்ளேயே மேட்சை முடிச்சுட்டு போயிடுறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல கூட அந்த கண்ட்ரோல்லாம் கிடைக்குது. ஒரு பக்கம் ரவி பிஷ்ணு இருக்காரு, குணால் பாண்டியா, யஷ்டாகூர் நடுவில் மிக்ஸ்அப் பண்ணி ஏதோ பண்ணிடுறாங்க. ரவி பிஷ்ணு பயங்கரமா அந்த ஒரு இதை கொடுத்துட்றாரு. பட் அந்த பவர் பிளேல அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேன்னு கூட சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த 10 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தள்ள முடியல அவங்களால. இந்த இனிஷியலாக வந்து அந்த கேமை வந்து அங்கிருந்து பிடிக்க முடியல. ஆப்போசிட் டீம் அங்கிருந்து அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ரன் அடிக்கவும் மிடில் ஓவர்ஸ்ல ஈஸியாக அவங்க வந்து ஆடினாவே, ஏன்னா அடிச்சிருக்கிறதே வெறும் 160 ரன் தான். ஸோ பவர் பிளேலே ஒரு மாதிரி வந்து ஒரு 60-70 ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அங்கிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கேம் அவங்க கையில் போயிடுது. ஒன்று ஸ்கோர் அடிக்கணும் அதிகமாக. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கை கூட நம்ம பெருசாக சொல்ல முடியாது, ஸ்கோர் 10ல் அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஏதோ ஒரு கேஎல் ராகுல் சொல்லியிருந்தார். ஸோ லாஸ்ட் 2 கேம் பெருசாக வந்து நாங்கள் 160 மேலே எங்களால் அடிக்க முடியல, அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு.
இதை பற்றி நிறைய பேச்சுக்கள்லாம் கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை, எங்கே இதாகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இனி வர கேமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஸ்கோர் காரை வந்து ஒரு 180 to 200 அப்படிங்கிற ரேஞ்சில் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கான பிளான்ஸை வந்து ஸோ அந்த கேகேஆர் மேட்ச் தோத்தரல, ஸோ அப்போ வந்து சொன்னது அது அவங்களே அந்த ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த பொசிஷன்ஸில் வந்து இந்த மேட்ச்சில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் விபரீதமாக கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சைடில் சிஎஸ்கே பொறுத்தவரையும் வந்து இந்த பேச்சுக்கே அவ்வளோதான் சேம் டீம் சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பேசுறதுல முன்னாடியே சொன்ன மாதிரி மொயின் அலி மட்டும் எனக்கு ஏதோ சொல்கிறாங்க, பட் அது பெருசாக வந்து நடக்குமான்னு தெரியல. தென் இன்னொரு ஸ்டாட் வந்து பார்த்தேன், ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா வந்து 5 தாட்டி வந்து நிக்கோலஸ் பூரன் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரே 18 பால் அவருக்கு போட்டிருக்காரு. எல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஸ்டாட் தான், அது அப்படியே நடக்கும்ல இல்லை இருந்தது பார்த்தேன். இந்த பக்கம் பிச்சை பற்றி பார்த்தோம்னா லக்னோ. ஸோ போன வருஷம் வந்து உங்களுக்கே தெரியும், அநியாயத்துக்கு வந்து 100 ரன் அடித்தா கூட வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது பிச்சோட நிலைமை. அந்தளவுக்கு பவுலிங்க்கு ஈஸியாக இருந்தது. இப்போ இந்த டீசென்ட் விக்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த லாஸ்ட் 2 கேம்ஸில் கூட பார்த்திங்கன்னா வந்து லக்னோவால் தான் வந்து கொஞ்சம் முடியலையே தவிர மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு 180 to 190 தான். பட் கண்டிஷன் பொறுத்து வந்து மேபி மாறலாம். டியூ பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நியூஸஸ் இல்லை. லக்னோ தான் ஒரு மாதிரி வந்து அந்தளவுக்கு வர பெருசாக கோஸ்டல் ரீஜன் இல்லைல்ல, சுற்றி மவுண்டெயின்ஸ் தான். ஸோ அங்கே மேபி அந்த ப்ரீசஸ் வேணால் வரலாம், காற்றடிக்கும், தென்றல் அடிக்குமே தவிர டியூ வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இல்லைன்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அஜிங்கிய ரஹானே போன மேட்ச்சில் ஏதோ நிகழ் இருக்குது, அதனால் ஓப்பனிங் அனுப்பிச்சுட்றோம், அதனால தான் ஓப்பனிங் அமிச்சோம் அப்படின்னு சொல்லி ருத்ராஜ் கேக்வாட் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அப்டேட் எதுவும் பெருசாக வரல. அவர் போன மேட்ச்லேயே வந்து ஆடிட்டாரு அப்படிங்கும்போது எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இன்ஜுரி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக வந்துடுவார். மேபி மறுபடியும் அந்த பொசிஷன்ஸ் நார்மல் ஆகிடும். ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங் பண்ணுற மாதிரி 1 டவுனில் வந்து அஜிங்கிய வர மாதிரி. பிளான்ஸை பொறுத்தவரையும் இன்னும் பெருசாக சிஎஸ்கேல டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் டாஸை பொறுத்தவரையும் வந்து மேபி ட்ரெடிஷ்னலாக வந்து பவுலிங் எடுக்க சான்சஸ் இருக்குது. பவுலிங் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. எல்எஸ்டி மேபி வந்து ஒரு 160 லாஸ்ட் 2 மேட்சஸில் அடித்ததுனால எல்எஸ்டி பொறுத்தவரையும் லாஸ்ட் 2 மேட்சஸில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 160க்கு மேலே அடிக்க முடியல. ஒன்று தைரியமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நாங்கள் பேட்டிங் ஆடி படிக்கிறேன்டா பாடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கான்ஃபரன்ஸில் பண்ணலாம். இல்லை ஓகே ஒரு மாதிரி வந்து தேவையில்ல ரிஸ்க் இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பேட்டிங்கே சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஐடியாவில் கூட வரலாம். பட் கன்ஃபார்மாக இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்டில் இருக்கும். இன்னும் சிஎஸ்கே ருத்ராஜ் கேக்வாட் அவர் ஆல்ரெடி பார்த்துருப்பாரு, இவங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண செகண்ட் பேட்டிங் பண்ண இவங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஏதோ கண்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனில் மேபி வந்து ஃபீல்டிங் அப்படிங்கிற சூஸ் போகலாம். இல்லைப்பா நான் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுக்கிறேன் ஐடியாவில் கூட வரலாம். ஸோ மேபி இந்த பாயிண்ட் கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூவான பாயிண்ட்டாக தெரியுது. டாஸை பொறுத்தவரையும் கண்டிஷன் டியூ இல்லை அப்படிங்கிறனால இது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு என்னமோ வந்து டாஸ் அப்போ வந்து யோசிப்பாங்களான்னு தெரியுது 2 டீமும். அதாவது மயங்க் யாதவோட ப்ரெசன்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டாஸோட ஐடியா அப்போ வரும்னு நினைக்கிறேன் 2 கேப்டன்ஸுக்கும். இங்கே தான் எனக்கு மேபி மயங்க் யாதவ் ஒரு வேளை வந்துட்டார்னா டாரன் மிச்சல் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை போட்டு பிரிக்கிறவர் அவர் மட்டும் கிடையாது, அஜிங்கிய ரஹானேயும் அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 2-3 மேட்சை வந்து அந்த மாதிரி வாலே இல்லாமல் பயங்கரமாக தேடிட்டு இருந்தார். ஸோ இப்போ 150 வரும் அப்படிங்கும் போது அவரும் வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நவீன் உல்லாக்கோ இல்லை வந்து இந்த பக்கம் வந்து வேற யார் இருக்கா, இன்னொருத்தர் மோஷன் கான் இல்லை யாஸ்டா கூட வந்து வந்துட்டாங்க. மேபி ஒரு ட்விஸ்ட்டாக கூட இருக்கலாம். தென் இன்னொரு மெயின் பாயிண்ட்டாக வந்து எனக்கு வந்து எல்எஸ்டியில் வந்து அந்த பேட்டிங் டெப்த்து கொஞ்சம் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வச்சா கூட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்ப்பாங்க. பட் பெருசாக வந்து இந்த ஓப்பனிங் அந்த பிரச்சனை இருக்கனால அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. நிக்கோலஸ் பூரன் அடிக்கிறனால ஸோ அங்கே கான்சன்ட்ரேஷன் போகாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நிக்கோலஸ் பூரன் அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே மேபி ஏதாவது கொலாப்ஸ் நடக்கலாம்.